கருத்தை கேட்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அதனால் அவமானம் ஏற்படுறது. அவமானத்துக்கு பிறகு மறுபடியும் அது வந்து கம்பல்சரியாக வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். அந்த தனுசு மூலம் ஏன்னா இந்த தசாபுத்தி தான் மெயினாக வந்து என்னென்னா தசாபுத்தியின் அடிப்படையில் தான் அவங்களுடைய லைஃப் வந்து நகரும். கேதுசைங்கிறனால தான் கேது ஞானம் பிறவிலேயே ஞானங்கிற போது அந்த இறை பக்தி இதெல்லாம் வந்து திடீர்னு பக்தி மாறிடும். ஆமாம், நான் நம்ம தனுசை பார்க்குறேன். ஆமாம், திடீர்னு பக்தி அதிகமாகும், திடீர்னு சுத்தமாக இருக்காது, திடீர்னு ஒரு பழக்கத்தை நிறுத்துவாங்க, அப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. விசித்திரமாக இருக்கும் அவங்களுடைய போக்கு. இதில் தனுசை நான் பார்த்து எதையுமே முழுமையாக செய்கிறது கிடையாது. அவங்க காரியங்களில் எதுவும் முழுமையடைகிறதே இல்லை. ஆமாம், அப்படி தான் போகும். இது ஆண்கள் ஒரு விதம், பெண்கள் ஒரு விதம். அதில் ஆண்களுடைய இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நம்பி ஏமாறுவாங்க நிறையா. அதுதான் அவங்களும் வந்து யாரிடமும் இப்போ நீங்கள் ஒரு உதவி கேட்குறீங்க அப்படின்னா உடனே செஞ்சுருவாங்க. நீங்கள் உண்மையாக கேட்டிங்களா சும்மா கேட்டிங்களா எப்படி கேட்டிங்கலாம் தெரியாமல் உங்கள் மேலே வச்சுருக்கிற மரியாதையின் காரணமாக டப்புன்னு செஞ்சுருவாங்க. அப்புறம் செஞ்சுட்டு உங்களை ப்ரெஷரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி என்ன வாங்கினாருன்னு நான் கேட்க முடியல அப்படிம்பாங்க. சாப்பாட்டு பிரியை இதில் வேறு விதவிதமாக சாப்பிடுவாங்க. குறிப்பிட்ட இடத்துல நல்லா இருக்குன்னா தேடி போய் சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அன்னதானம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய வந்து நம்ம அந்த ஸ்பெஷல்னு சொன்னோம்னா நிறைய சொல்லலாம். அப்படி இருப்பாங்க. நீங்கள் எல்லா ஸ்பெஷலும் சொல்லிட்டீங்க சார். எனக்கு என்னென்னா ரொம்ப காலமாக நீங்கள் இந்த மூல நட்சத்திரம் தசாபதினு சொன்ன மாதிரிலாம் மைண்டில் தான் ஓடிட்டு இருக்குது. இந்த பழங்காலத்துலேயே இல்லை இப்போ உருவாச்சத்தில் ஒரு பழமொழி சொல்லலாம் பார்த்தீங்களா, இந்த ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு இந்த கதை. பொண்ணு பார்க்க போகும்போது தான் இந்த பொதுவாகவே சொல்கிறேன், இந்த மூல நட்சத்திரம்னால அதை அவாய்ட் பண்ணுறாங்க பெண்ணாக இருந்தால். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னுறாங்க. அது எந்த வகையில் சாத்தியம்? இது உண்மைதானா? இல்லை, இது நீங்கள் தெளிவாக படுத்தினேன் இன்றைக்கி. இது உண்மையானது கிடையாது. ஜோதிடர்கள் பண்ணி வச்சிருக்கிற கூத்துன்னு தான் சொன்னது. ஆணி மூலம் அரசாலும் புரட்டாசி மாதத்தை பிறக்கிற பெண்ணை நிர்மூலமாக்கிடுவாங்க அப்படின்னு வச்சுருக்காங்களே தவிர இதெல்லாம் உண்மையானது கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தொடக்கம் வந்து மூலத்திலேருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த மூலங்கும்போது அந்த அங்கே பிறக்கக்கூடியவர்கள் பவர்ஃபுல்லான நபர்களாக இருப்பாங்க. இப்போ பலராமருங்கிறவர் எப்படி நம்ம ஒரு கதாபாத்திரத்தை வந்து மிக உயர்ந்த ஒரு கதாபாத்திரம், உள்நோக்கம், அவங்களுடைய லைஃப் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு தெய்வீகத்தன்மையாக இருக்கிற மாதிரியாக இவர்கள் வந்து தனித்துவமாக விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ ஏன் பெண்ணுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணுங்கிறவங்க இன்னொரு வீட்டில் போய் வாழக்கூடியவங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாமனாருக்கு ஆகாதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர மாமனார் இருக்க மாட்டாருன்னு சொல்லலை. அதுக்குன்னே மாமனார் இல்லாத இடமா பாருங்க பார்ப்பாங்க. அதெல்லாம் தவறு. அது ஜோதிடர்கள் பண்ணி வச்சுருக்க வேலை தான். அதாவது அந்த மூல நட்சத்திரம் தொடங்குறனால உங்களுக்கு அவங்க நிர்வாகத்தை தன் கையில் வைத்து கொள்ள விரும்புவாங்க. இப்போ நீங்கள் இது ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி போயிட்டிங்கன்னா விவசாயம்தான் வந்து ஒரு குடும்பத்தினுடைய மிக முக்கியமான வேலையாக இருந்தது. அங்கே கூட்டு குடும்பம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து பாடுபட்டால்தான் அங்கே பயன்பெற முடியும். ஒருத்தர் மட்டும் தனித்து இருந்து பயன்பெற முடியாது. அப்போ சிக்கலாகும். ஆனால் இந்த மூல நட்சத்திரம் பிறந்தவங்க தனித்து போக பார்ப்பாங்க. அவங்களுடைய வரவு செலவுகளை அவங்க நிர்வகிக்கணும் அப்படின்னாக்க கூட்டு குடும்பத்தில் சிக்கலாகிடும். அப்போ என்ன பண்ணாங்க, இந்த பெண் மூலம் நிர்மூலம் ஆகிடும்ப்பா, என்ன ஆகும், சிதைச்சிட்டு போகிற மாதிரி தானே ஆகிடும் உங்களுக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் அதையே நம்ம பேச முடியாது. இங்கே எல்லாமே தனி கொடுத்துன்னு தான் மேக்ஸிமம் போகிறாங்க. வேலைகள் வந்து விவசாயங்கிறது ஒரு கடைசி நிலை வேலையாக ஆகிப்போச்சு. அதுவும் இப்போ எளிதாக பண்ணக்கூடிய அளவுக்கு மிஷினரிகள் நிறைய வந்தாச்சு. இந்த காலத்தில் நீங்கள் அதை சொல்லக்கூடாது. அப்போ ஏற்கனவே ஒருத்தர் வந்து மாமனார் வந்து ஒரு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா மாமனாருக்காக தான் இந்த பெண் போகிறதுனால அந்த நிர்வாகத்தை தன் கையில் வர்றதுக்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க. வரலைன்னா சரி நம்ம தனித்து போயிடுவோம், அப்படி தான் போவாங்களே தவிர இந்த மாமனாருக்கு ஆகாது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்வாகங்கள்லாம் சோதரர் ரைமிங்கில் சொல்கிற கற்றுக்கதைகள். அதெல்லாம் ஒருத்தர் கூட அப்படி லைஃப் வீணாக போயிருக்கு தெரியுங்களா. ஒருத்தர் கூட அப்படி நீங்கள் காமிக்க முடியாது. அதனால் இந்த இருங்க ஒரு ஆளுமைத்தன்மை அதிகமாக உடைய பெண்மணியாக இருப்பான். அது ஆண் மூலம் அரசாலம்னா இப்போ ஆண் அதிகாரமாக இருக்கிறத விரும்புகிறாங்க. இப்போ ஒரு ஆண் வீட்டில் ஒரு வீட்டில் அதிகாரம் பண்ணுறது விரும்புகிறாங்க. அதே ஒரு பெண் பண்ணாங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா கூட்டு குடும்பங்கிறது ஒரு செஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னதை ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலமாக்கிடுவாங்க அப்படின்னு வச்சுருக்காங்க.
அது மட்டும் இல்லை, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், புரட்டாசி மாதத்தில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா கன்னியா லக்னம்னு வச்சுங்களேன், இந்த 4ஆம் இடம் தாயாரினுடைய இடம். இப்போ தாயார் இந்த மாதிரி குணம் இருந்தாங்கன்னா அந்த பெண்ணை வாழ விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் இது எதற்கு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடர்கள் இந்த பெண்ணை கவனமாக நீங்கள் பாருங்கள், இதற்கு தகுந்த மாதிரியான வரணை அவங்கள பாருங்கள். இப்போ மாமனார் இல்லாத இடம்னா அவங்க போனோடனே அவங்க ஆளுமை எடுத்துக்கலாம். அப்படி சொன்னதெல்லாம் என்ன பண்ணாங்க, மக்களாக ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இவர் போய் கட்டி கொடுத்தாலே இறந்து போயிடுவார். மாமனாருக்கு ஆகாது, மாமனார் இறந்துடுவார். எனக்கு முதல்ல பார்த்த பொண்ணு மூல நட்சத்திரம் தான், வீட்டில் வேணான்ட்டாங்க. சரி, அவங்க போய் இன்னொருத்தில் கல்யாணம் பண்ணி அவங்க மாமனார் 20 வருஷம் உயிரோட தான் நல்லா வாழ்ந்துட்டு இப்போ தான் சேர்த்தாரு. ஆமாம், எங்கள் அக்கா ஒன்று அப்படி தானே, மூல நட்சத்திரம் தான். அவர் வயதில் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கலாம் சார், இந்த மாதிரி ஒரு மூடத்தனமான ஒரு விஷயங்களை அது இருக்குது. இப்போ அரைக்குறையான ஜோதிடர்கள் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய இருக்குது. கேட்டை கோட்டை கட்டும்பாங்க, பரணி தரணி ஆளும், இதெல்லாம் இன்னும் ஒரு மாதத்தில் 27 நாளில் ஒரு பரணி பிறந்துக்கிட்டே இருக்காங்க. கோட்டை கட்டினா எத்தனை கோட்டை கட்டணும், பரணி தரணி ஆளுனா எத்தனை பேர் ராஜாவாக இருக்கும், ஒரு ராஜா தானே இருக்க முடியும். ரைமிங்கில் வந்து சொல்லக்கூடிய ஜோதிடர் நிறைய, அந்த அடித்து பேசக்கூடிய ஜோதிடர் இருக்காங்க பாருங்கள், அவங்க பண்ணுற வேலைகள் அதெல்லாம். அடுத்து அவங்களுடைய வேலை தொழில் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம பலராமர் வந்து விவசாயத்தை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி ஏற்கலப்பையோடு சுற்றுறாரு, அவருடைய ஆயுதம் தானே. அப்போ வந்து பாருங்கள், ஒரு அவதாரத்தில் வந்து ஒரு ஏற்கலப்பையை கொண்டு வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏற்கலப்பைங்கிறது விவசாயத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியது. அப்போது பலராமர் காலத்தில் விவசாயங்கிறது தொடங்கப்பட்டுச்சு, இந்த நிலத்தை உழுது பயிர் செய்யக்கூடிய நிலையை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற. அதற்கு முன்பாக என்ன உணவு முறை என்னங்கிறது, ஏதாவது இயற்கையாக விளைஞ்சது சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக கூட இருக்கலாம். இவருக்கு பிறகு தான் அந்த விவசாயங்கிறது ஒன்று உருவாக்கப்படுதுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அதாவது இப்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மகாபாரதம் தோன்றியதாக எப்போதும்னா ஒரு 5200 ஆண்டுகளை சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அவங்க ஒரு பக்கம் இங்கேருந்து தொடங்கியிருக்கலாம் 5200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மகாபாரத நிகழ்வு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஆதாரங்களை கொடுக்குறாங்க. அதற்கு தகுந்த மாதிரியாக அவங்களுக்கு இங்கே நிறைய மகாபாரத கதையுடன் சேர்ந்து செல்லக்கூடிய ஊர்கள், பெயர்கள், நிகழ்வுகள் நடந்த இடம் கூட இருக்குன்றாங்க. அந்த மாதிரியாக வந்து நிறைய தொடர்புடைய ஆதாரங்களை சொல்லக்கூடிய இடங்களாக நிறைய இருக்குது. அந்த மாதிரி தொடர்ந்து வந்து கண்ணனை பற்றியான நிறைய விஷயங்களும் வடநாட்டு சைடு நிறைய இருக்குது. ஆக அதாவது உண்மை இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கிறது, ஒரு கதைனாக்க இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ இது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, மிகைப்படுத்தி நம்ம வேணால் சொல்லலாம், ஒரு கதாபாத்திரங்கள் வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்லலாமே தவிர, ஆனால் நடந்த நிகழ்வுகள் நிச்சயமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுடைய கல்வி பார்த்துட்டு அடுத்து என்ன கேட்டீங்க? அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எந்த மாதிரி தொழிலுக்கு அவங்க ஷூட் ஆவாங்க? அதான் இப்போ இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா தகவல் தொடர்பு சம்மந்தமாக விஷயங்கள்லாம் அவங்களுக்குரியது தான். தகவல் தொடர்பு, ட்ராவல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் அவங்களுடைய தொழில். தகவல் தொடர்பில் எதை வேணாலும் நம்ம சேர்க்கலாம். ஏஜென்சி, அந்த மாதிரி உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டது, ஆசிரியர் பணி. இப்போ இந்த மூல நட்சத்திரம் நம்ம பேசும்போது என்னன்னா முக்கியமாக ஆசிரியர் பணி தான் வந்துடும். எதுவாக இருந்தாலும் இவர்கள் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவாக மாறிவிடுவாங்க. ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் நடத்தினாலும் கூட அங்கே இவங்க மேனேஜர் அல்லது முதலாளி இப்படி செய்யணும் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தானே இறங்கி அதை பணியாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி சுயத்தொழில் செய்கிறவங்களும் இவங்க தான். தகவல் தொடர்பு, அந்த டீச்சர் சம்மந்தமான பணிகள் இதெல்லாம் செய்கிறது இந்த மூல நட்சத்திரத்துக்கு உரியவர்களாக இருக்காங்க. இவங்க கல்வி நிலை எப்படி சார் இருக்கும்? ஆரம்ப கல்வி அப்புறம் நல்லா ஈஸியாக கிடச்சிருமா உங்களுக்கு? நம்ம இப்போ உங்களுக்கு கேது சில பிறந்திருக்காங்க. கேது சில பிறந்ததுக்கு பிறகு சுக்கிர தசை, அது 20 வருஷம். அதுக்கப்புறம் சூரிய தசைங்கிறதுலாம் இவங்களுடைய இது தானே. ஏன்னா 11ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போது ஆசைப்பட்டதையெல்லாம் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு எதிர்ப்பையும் தரக்கூடிய விதமாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா மகாபாரதத்துக்குள்ளேயே நம்ம போய் சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த பாண்டவர்கள் வந்து ஐவரும் வந்து ஒரு தனி பிரிவாகவும் கௌரவர்கள் ஒரு தனி பிரிவாகவும் பிரிகிறதுக்கு முன்பாக இந்த துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதாயுதத்துக்கு ஆசிரியர் இவர் தான், பலராமர். ஆமாம். அப்போ இருவருக்குமான ஆசிரியர். அப்போது
இந்த பலத்தை விரும்பக்கூடியவங்க நான் முதலே சொல்லியிருக்கேன், ஒரு உடல் பலத்தை விரும்பக்கூடியவங்க, ஒரு போர்க்குணம் கொண்ட வித்தைகளை கற்றுத்தரக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்போது பலராமர் வந்து துரியோதனனுக்கும் குரு, பீமனுக்கும் குரு. அப்போ இருவரும் வந்து இவருடைய அன்புக்கு பாத்திரமானவங்கள கொஞ்சம் கூடுதலான அன்புக்கு பாத்திரமான துரியோதனன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து உண்மையான சிஷ்யம் இவருக்கு துரியோதனன். கண்ணனுக்கு எப்படி அர்ஜுனனும் ஆமாம், அந்த மாதிரி சொல்கிற பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி தனித்துவமான ஆள் இல்லை. யாரும் இவர் வந்து யாருக்கும் அடிமை கிடையாது. ஆனால் பீமன் அப்படி கிடையாது. தர்மன் என்ன சொல்கிறாரோ அது செய்ய வேண்டிய அடுத்த ஸ்டேஜில் அவர் இருக்கார். பீமன் வந்து ஒரு கட்டுப்பட்ட நபர், சகோதரனுக்கு கட்டுப்பட்டவர். துரியோதனை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தானே முடிவெடுக்கக்கூடியவராக துரியோதனன் இருக்கிறார். அப்போது அந்த துரியோதனன் மேலே இவருக்கு ஒரு பெரிய ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, கற்றுக் கொடுக்கறதில்ல. அப்போ ஒரு குருவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடியன்னா துரியோதனன் தான். பீமனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்ரோஷம் இருக்கும், கோபம் இருக்கும், இருந்தாலும் கூட ஒரு சுணக்கம் இருக்கும் பீமனுக்கு. ஆனால் துரியோதனுக்கு சுணக்கம் இருக்காது. குரு சொல்கிறத அப்படியே தவிர குருவை ரொம்ப மதிக்கக்கூடிய நபராக இருக்கார். இதனாலேயே வந்து என்னென்னா துரியோதனன் மேலே இவருக்கு பலராமருக்கு ஒரு பிரியம் இருக்கும். அந்த பிரியத்தின் காரணமாக என்ன பண்ணுவார், சுபத்திரைய சகோதரி இருக்காங்க இல்லையா, சகோதரியை துரியோதனுக்கு கொடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துடுவார். ஆனால் இங்கே அர்ஜுனனை வந்து சுபத்திரை விரும்புவாள். இது கண்ணனுக்கு தெரியும். இப்போ அண்ணனை எடுத்து ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா, அவர் பலராமருக்கு வந்து அவர் வந்து மாற்றியெல்லாம் சொல்ல முடியாது. அவர் கோவக்கார் வேறு. ரெண்டாவது துரியோதனமில்ல ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு. அதை கொண்டு போய் அர்ஜுனனுக்கு கொடுத்தாங்க. ஆனால் சுபத்திரை சொல்கிறா, இல்லை நான் அர்ஜுனனை தான் விரும்புகிறேன், நான் துரியோதனை திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க எஸ்கேப் ஆகிறது இவர் தான் பலி சொல்லி கொடுக்குறார். அது எப்படின்னா, அது ஒரு அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு வேலை பண்ணுவார் கண்ணனை பற்றி தான் தெரியுமே நமக்கு. இந்த மாதிரியான வேலை செய்கிறதுலாம் அவர் கொஞ்சம் கில்லாடியான ஆள். அதில் என்ன பண்ணுவார்னா, இப்போது துரியோதனன் வந்து இவர் வாக்கு கொடுக்குறாரு துரியோதனுக்கு, சுபத்திரை உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அவர் திருமண ஏற்பாடுகளோடு வந்துக்கிட்டு இருக்கார். இங்கே சுபத்திரை வந்து கண்ணன்ட்ட கேட்குறேன், இந்த மாதிரி நான் அர்ஜுனனை விரும்புகிறேன், நான் அர்ஜுனனை தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படி சொன்னோடனே கண்ணன் என்ன பண்ணுறேன், சரி கவலைப்படாத நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி சொல்லி இப்போது அர்ஜுனன் வருவான். அர்ஜுனன் வந்தோடனே அர்ஜுனன் வந்து தேரில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்பாரு. ஆனால் கண்ணன் சொல்லுவார், சுபத்திரை தேரை நீ ஓட்டு, அர்ஜுனன் பின்னாடி உட்காந்துக்கிட்ட அப்படிம்பார். இப்போ அர்ஜுனன் பின்னாடி இருப்பார், வர்ற படைகளை வந்து அவர் தடுத்துட்டு இவர் போய்கிட்டே இருப்பார். தேரை ஓட்டிக்கிட்டு போனது சுபத்திரை. இப்போ இவருக்கு பலராமருக்கு கடுமையான கோவம், போர்த்தோடு அர்ச்சனாபுரத்து மேலே அப்படின்னு சொல்லி இவர் இறங்கிடுவார். இறங்கினோடனே இருப்பா கொஞ்சம் பொறு, என்ன நடந்ததுன்னு கேட்போம் அப்படிப்பார். இப்போது விரட்டிட்டு போன படை வீரர்களை வந்து கூப்பிட்டு கேட்பார் கண்ணன், என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அர்ஜுனன் வந்து சுபத்திரை தூக்கிட்டு தேரில் போயிட்டார், நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் அவரை தடுக்க முடியல அப்படின்னா, தேர் ஓட்டினது யார் அப்படின்னா சுபத்திரை தான் ஓட்டினாங்க. அர்ஜுனன் பின்னாடி ஏப்பா நம்ம பொண்ணு தான்ப்பா அவன் அர்ஜுனனை கடத்திட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு சின்ன ட்ரிக்கு, ஒரு சின்ன வேலை எவ்வளோ பெரிய கோபத்தையே குறைச்சிருச்சு பாருங்கள். அப்போ வந்து நம்ம பொண்ணு மேலே தானப்பா, சகோதரி மேலே தானப்பா நம்ம கோவப்படணும், அர்ஜுனன் மேலே கோவப்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்னோன்னா இப்போ அவர் சமாதானம் ஆகிடுவார். இதில் இருந்து இந்த பாண்டவர்களை கண்டா பலராமருக்கு பிடிக்காது. ஆமாம், இங்கேருந்து அவருக்கு இவங்களை கண்டா பிடிக்காது. எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து பாண்டவர்கள் மேலே அவருக்கு ஒரு விதமான அது இயற்கை தானே, வெறுப்பு இருக்க தான் செய்யும். சுபத்திரே ஆசைப்பட்டாலும் இவன் சொல்லியிருக்கணுமா இல்லையா, பலராமரை கேட்டு தான் முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். தர்மம் இருக்கான்ல, ஒரு எல்லா நியாயத்தையும் பேசக்கூடிய தர்மன் இருக்கான்ல, அவனாவது அது யோசிக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு இருக்கும் இல்லையா. என்ன கேட்காம எப்படி முடிவு எடுக்கலாம், என்ன கேட்காம எப்படி இந்த திருமணத்தை அவங்க நடத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபம் இயற்கையாக வருது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தனுசு இலக்கணத்துக்கே உரிய குணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா,